கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்பிக்கையின் நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்நிகழ்ச்சிக்கு, அதாவது நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த காலகட்டத்தில் நம்மோடு கூட இருப்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மோடு கூட இம்மானுவேலராக இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துபவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த காலகட்டத்தில் நாம் வேதத்தை அதிகமாக ஆராய வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் பெரோயா நாட்டு மக்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவ வசனத்தை மனோவாஞ்சையுடன் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வசனங்களை ஆனோதினமும் ஆராய்ந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம் யாவரும் நற்குணசாலிகள். ஏனென்றால் வேதத்தை ஆராயும்படி இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையில் கூடியிருக்கிறோம். இன்று நம் ஆராய்ச்சிக்கு ஆதாரமாக ஒரு டாபிக் ஒன்று இருக்கின்றது. அதுதான் நம்பர் 1, அதாவது ஒன்றே ஒன்று. அதை பற்றி தான் இப்பொழுது வேத வசனங்களின் அடிப்படையில் ஆராயப் போகிறோம். ஆம், ஒன்று என்ற வார்த்தை அடிக்கடி நாம் உபயோகிக்கலாம். நாம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறோம்? ஒன்றை மட்டும் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றை மட்டும் நான் பார்க்கணும், ஒன்றை மட்டும் நான் பேசணும் என்று கூறுவோம். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து என்ன சொல்வார்கள்? ஒரு அசைன்மெண்ட் நீ பண்ண வேண்டும். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்து என்ன சொல்வார்கள்? ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதே போல வேதத்தில் இந்த ஒன்று என்ற எண் அதிக வல்லமை உள்ளது. வேதம் கூறுகிறது, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று. ஆம், இப்பொழுது அந்த ஒன்றை பற்றி 4 வசனங்கள் மூலம் ஆராய உள்ளோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் அறிவேன், ஒன்றை நான் செய்வேன், ஒன்றில் நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன். இதுதான் 4 வசனங்களின் அடிப்படையாகும். Only one thing I ask the Lord, only one thing I know, only one thing I will do, only one thing I may lack. இந்த 4 ஒன்றை பற்றி ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். நாம் ஜெப வீரர்கள், அனுதினமும் ஜெபிக்கிறோம், பல ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்பவர், ஜெபத்திற்கு பதிலளிப்பவர். பல ஜெபங்கள் நாம் செய்தாலும் கர்த்தரிடத்தில் ஒன்றை மட்டும் நாம் கேட்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், அந்த வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை காணும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ஒரே ஒரு ஜெபம் மிக முக்கியம். அந்த ஜெபத்தை நாம் நாட வேண்டும். இந்த ஜெபத்தில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்கிறது, அதாவது 3 பார்ட்ஸ் இருக்கின்றது. முதலாவதாக கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும். ஆம், ஷெக்கினா மகிமையை நாம் காண வேண்டும். அன்று மோசே சீனாய் மலையில் கர்த்தருடைய ஷெக்கினா மகிமையை கண்டான். ஆம், பரவசம் அடைந்தான். ஆசாரியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஷெக்கினா மகிமை இறங்கினதை கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். சாலமோன் ராஜா தன்னுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அதனால் ஆசாரியர்கள் அதற்குள்
நுழைய முடியாமல் இருந்தது என்று வசனம் கூறுகிறது. மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து பேதுருவும் யாக்கோபும் யோவானோடும் சென்ற பொழுது இந்த 3 சீஷர்களும் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். அவர்கள் முகத்தை கண்டார்கள், பிரகாசத்தை கண்டார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து அழகுள்ளவராக கண்டார்கள். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், 1000 பேர்களில் சிறந்தவர். அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா. அப்படிப்பட்ட இயேசுவின் மகிமையை நாம் காண வாஞ்சிக்க வேண்டும், நாம் நாட வேண்டும். 2வதாக வேதத்தை ஆராய வேண்டும். ஆம், எஸ்ராவை போல ஒரு தேறின வேத பாரகனாக இருக்க வேண்டும். We should be the scholars of Bible. வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், வேத வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும், வேத வசனங்களை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும், வேத வசனங்களை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் 2வது காம்பனண்ட். 3வது காம்பனண்ட் என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் நம் வாழ்நாள் முழுவதும் தங்கியிருக்க வேண்டும். ஆம், எவ்வளோ அருமையான ஜெபம்! கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். மற்றொரு வசனம் கூறுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வாசற்படியில் நான் காத்திருப்பதை நாடுவேன் என்று கூறுகிறது. ஆம், இயேசுவின் மகிமையை காண வேண்டும், அவர் வசனத்தை கேட்க வேண்டும், அவரோடு ஆலயத்தில் நாம் இருந்து அவருக்கு ஆராதனை செய்து கொண்டா இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானது ஒன்று என்று வேதம் அதிகமாக கூறுகின்றது. நாம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், அவருடைய மகிமை நமக்குள் இருக்கின்றது, அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கின்றது, அவருடைய வசனம் நமக்குள் இருக்கின்றது. இதுதான் நாம் வாஞ்சிப்பது, கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது. மகிமையை காண வேண்டும், வேதத்தை ஆராய வேண்டும், ஆலயத்தில் தங்கி அவரோடு கூட ஒன்றி இருக்க வேண்டும். ரீசண்டாக ஒரு ஃபாக்ஸ் நியூஸ் ஒன்று கேட்டேன். அதாவது, இந்த உலகத்தில் ஒரு நாட்டில் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்துகிறார்கள். அந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை மீறி அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு சீக்ரெட்டாக போகிறார்கள். அவர்கள்தான் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ். சீக்ரெட்டாக ஆலயத்திற்கு சென்று ரகசியமான வழிபாடு செய்கிறார்கள். ஆம், அண்டர் கிரவுண்ட் ஏரியாவில் ரகசியமாக கர்த்தருக்கென்று வழிபாடு செய்கிறார்கள். ஏன்? அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், சட்டங்கள் என்னை தடுக்கலாம், என்றாலும் நான் வருகிறேன் என்று கூறுகிறார்கள். அவர்களில் அநேக பெண்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், வந்தால் அவர்களை அடிக்கலாம், துன்புறுத்தலாம், கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் ஜீவனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க விரும்புகிறார்கள். இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை, நான் உம்மையே வாஞ்சிக்கிறேன், உம்மை தொழுவதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று கூற வேண்டும். 2வது ஒன்று என்னவென்றால், நாம் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தில் மனிதன் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறான். அண்ட சராசரங்கள், சன், மூன், ஸ்டார்ஸ் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள விரும்புகிறான். ஏன்? விஞ்ஞானத்தில் பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதன் கோட்பாடுகளை அறிந்து கொள்ள விரும்புகிறான். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீ அறிந்து கொள்ள வேண்டும். அன்று பிறவி குருடன் சுகமான போது என்ன சொன்னான்? ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரியும், என் இயேசுவை தெரியும், எனக்கு சுகமளித்த இயேசுவை மட்டுமே நான் அறிவேன் என்று கூறுகிறான். எவ்வளவு அழகான
ஒரு உயிருள்ள சாட்சியாக இருக்கிறது பார்த்தீர்களா? எஸ், யோவான் 9:25 இவ்வாறு கூறுகிறது. அந்த உயிருள்ள சாட்சி, அவன் பாவி என்று எனக்கு தெரியாது. அந்த பிறவி குருடன் சொல்கிறான் பாருங்க, பார்வை கிடைச்ச உடனே பரிசேயர்கள் வந்து அவரிடம் கேட்கிறார்கள், யார் உன்னை சுகம் அளித்தது? அப்போ அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து பாவி என்று எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே பரிசேயர்கள் இயேசுவை பாவி என்று குற்றப்படுத்தினார்கள். அவனுடைய சாட்சி, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். ஒன்றுதான், அண்டர்லைன் பண்ணுங்க, யோவான் 9:25. ஒன்று மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிறவி குருடன் அவனுடைய விசுவாசத்தை ஒன்றன் பின்றாக ஒன்றாக கூறுகிறான். முதலில் கூறினான், இயேசு எனப்பட்ட ஒருவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று கூறினார். உங்கள் தனி தியானத்தில் யோவான் 9 தியானித்து பாருங்கள். அவனுடைய விசுவாசத்தை பற்றி அறிவீர்கள். அவன் படியாத ஒருவனாக இருந்தால் கூட அறிவில் மிக வல்லுரனாக இருந்தான். ரெண்டாவது என்ன சொன்னான்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதற்கு பின்பு என்ன சொல்கிறான்? அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய சித்தத்தை செய்பவர், அவர் தேவகுமாரன் என்று கூறுகிறான். கடைசியில் இயேசுவிடம் என்ன கூறினான்? ஆண்டவரே என்று கூறி அவரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பணிந்து கொண்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக நாமும் இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் அறிந்து கொள்ள வேண்டும். என் இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என் இயேசு எனக்கு செய்த அற்புதங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என் இயேசுவின் குணதிசயங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே என் இரட்சகர் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒன்றே ஒன்று அறியும் அறிவு. மைக்கேல் ஃபாரடே என்ற ஒரு சயின்டிஸ்டை நமக்கு தெரியும். 18வது நூற்றாண்டில் ஸ்காட்லாந்தில் பிறந்தவர். அவருக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரியும், இயேசு கிறிஸ்து வேதம். வேதத்தை அதிகமாக படிப்பார். வேத வசனங்கள் மூலம் அவர் மற்றவர்களோடு பேசுவார். அதனால் தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அவருக்கு என்ன பெயர் தெரியுமா? சயின்ஸ். அண்ட் ஹி இஸ் த மேன் ஆஃப் சயின்ஸ், ஹி இஸ் த மேன் ஆஃப் ஃபெய்த் என்று பெயர். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம். எலக்ட்ரிக் மோட்டாரை கண்டுபிடித்தார். அவர் கடைசியில் டெத் பெட்டில் இருந்தார். உடனே நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, மைக்கேல் ஃபாரடே, நீங்கள் இறந்த பின் உங்கள் வாழ்வை பற்றி என்ன யூகம் என்று கேட்டார்கள். வாட் இஸ் த ஸ்பெக்குலேஷன் ஆஃப் த லைஃப் ஆஃப்டர் டெத் என்று கேட்டார்கள். நோ ஸ்பெக்குலேஷன், நோ யூகம், எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும் என்றார். என்ன கூறினார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் இறந்த பின் நான் அவரோடு உயிரோடு இருப்பேன் என்று கூறினார். இதே போல நாமும் இவ்வுலகத்தில் அறிவு ஞானத்தை வளர்க்க வேண்டும் என்றால் இயேசுவை பற்றி ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னை குணமாக்குபவர், என்னில் அன்பு செலுத்துபவர், அவர் என் ஆண்டவர் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது ஒன்றே ஒன்று என்னவென்றால், நாம் ஒன்றே ஒன்று தான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். மனிதர்களாகிய நாம் உலகத்தில் பல காரியங்களை செய்கிறோம். வீடு கட்டுகிறோம், பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கிறோம், ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷன் வாங்குகிறோம். மனிதன் நிலாவுக்கு செல்கிறான், அணுசக்தியை கண்டுபிடிக்கிறான். இப்படி அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? என் மகளே, என் மகனே, நீ ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். அந்த வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, நான் ஒன்று செய்கிறேன். பியூட்டிஃபுல் வர்ஸ். ஒன்றே ஒன்று தான் செய்யணும். உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும்.
பின்னானவைகளை மறந்து, இந்த ஒன்றில் சப்டிவிஷன் வருது பாருங்க, பின்னானவைகளை மறந்து, பாஸ்ட் லைஃப் ஆஃப் சின்ஃபுல் லைஃப், நமக்கு பின்னால் இருக்கும் பாவ வாழ்க்கையை மறந்து விட வேண்டும். ஒன்றே ஒன்று தான் செய்கிறான், பாவ வாழ்க்கையை மறந்துடணும். ரெண்டாவது காம்பனன்ட் என்னவென்றால் முன்னானவைகளை நாட வேண்டும். நமக்கு முன்னால் என்ன இருக்கின்றது? நமக்கு முன்பாக நித்திய வாழ்வு, பரலோக வாழ்வு, பரலோகம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை நாடி நாம் செல்ல வேண்டுமா? அந்த ஒன்றை மட்டும்தான் நான் செய்ய வேண்டும். முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருவேன். ஆம், நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பந்தய பொருளுக்காக ஓட வேண்டும், ஜீவ கிரீடத்துக்காக ஓட வேண்டும். இதுதான் ஒன்றே ஒன்று செய்தல். நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கையை நாம் ஓட வேண்டும். நமக்கு ஒரே நோக்கம்தான் இருக்க வேண்டும், ஒரே குறிக்கோள் தான் இருக்க வேண்டும். நாம் விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து செய்து பின்பு என்ன சொல்ல வேண்டும்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். இந்த ஒன்றை நாம் செய்யலாமா? நம் கடைசி மூச்சு இருக்கும் வரை, நம்முடைய கடைசி ஹார்ட் பீட் இருக்கும் வரை, நாம் வாழும் வரை ஒன்றே ஒன்று தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் விசுவாச ஓட்டம். இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த விசுவாச ஓட்டம் ஒரு பர்சனல் ஓட்டம். தனித்தனியாக ஓடணும், குரூப்பெல்லாம் ஓட முடியாது. நம்ம ட்ராக்கில் நம்ம ஓடிட்டே இருக்கணும். விசுவாச ஓட்டம் நாம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அது ஒரு யூனிக் ஒரு ரேஸ், ஒரு யூனிக் ஓட்டமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் நாம் ஜீவ கிரீடத்தை பெறப்போகிறோம். இதில் யாருமே கம்பல் பண்ண முடியாது. நான் வாலண்டியராக ஓடணும். ஆண்டவரே, நான் விசுவாச வீரன், நான் விசுவாச ஓட்டம் ஓட வேண்டும், நான் உம்மை நோக்கி ஓட வேண்டும், என் பந்தய பொருளை நான் அடைய வேண்டும், அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் என்று கூறிக்கொண்டு ஓட வேண்டும். ஒரு சீஷனுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். ஒரு அப்போஸ்தலனுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாக இயேசுவுக்கு பின்னாக ஓட வேண்டும். சாத்தான் பின்னால் ஓடக்கூடாது. நம்முடைய பாவ மூட்டைகளை களைந்து விட்டு ஓட வேண்டும். இயேசுவின் அடிமையாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஒன்றை நாம் செய்யும் பொழுதுதான் நாம் இயேசுக்குள் ஒரு விசுவாச வீரனாக இருக்கிறோம், சோல்ஜர்ஸ் ஆஃப் கிரைஸ்டாக இருக்கிறோம், அழிவில்லாத நித்திய கிரீடத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அமெரிக்காவில் ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பவும் விதவிதமாக டிஷர்ட் போடுவான். அவன் என்ன டிஷர்ட் போடுவான்னா, முன்னால் ஒரு வாசகம் இருக்கும், ஐ ஆம் த ஸ்லேவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பின்னால் ஒரு வாசகம் இருக்கும், ஆர் யூ த ஸ்லேவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆம், நாம் விசுவாச ஓட்டம் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் ஓட வேண்டும். அதற்கு என்ன கிரைட்டீரியன் என்றால், நாம் இயேசுவுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்றில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நாம் பணத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், வேதம் வாசிப்பதில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ ஒன்றில் குறைவுள்ளவராக இருக்கிறாய் என்று கூறுகிறார். ஆம், அன்று ஆஸ்தி மிகுந்த வாலிபனை பார்த்து என்ன சொன்னாரோ அதைத்தான் இன்றும் நம்மை பார்த்து சொல்கிறார். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து, மிகுந்த ஆஸ்தி உள்ள வாலிபனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. ஜஸ்ட் அண்டர்லைன் த வேர்டு, ஒரு குறைவு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உன்னுடைய பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா என்றார். ஆம்,
இதில் 2 குறைவு காம்பனன்ட்ஸ் இருக்கிறது, பார்ட்ஸ் இருக்கிறது. ஒன்று, நாம் தர்மம் செய்வதில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். அடுத்ததாக, சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் செல்வதில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். அந்த ஆஸ்தி மிகுந்த வாலிபனை போல நாம் சொசைட்டியில் ஒரு நல்ல போஸ்டில் இருக்கலாம், நல்ல பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், மாரல் பர்சனாக இருக்கலாம், கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டவர்களாக இருக்கலாம், இயேசுவை நோக்கி ஓடி வரலாம், இயேசுவின் அருகில் முழங்கால் படையிட்டு, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். அப்பொழுது நான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னை சுற்றிலும் குறைவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீர் பகிர்ந்து கொடுக்கிறாயா என்று கேட்கிறார். ஆம், வேதத்தில் அநேக வசனங்கள் தர்மத்தை பற்றி கூறியிருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். நீ எந்த அளவின்படி கொடுக்கிறாயோ அந்த அளவின்படி உனக்கு கொடுக்கப்படும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உன்னிடத்தில் 2 அங்கிகள் இருந்தால் ஒன்றை மற்றவனுக்கு கொடு என்று கூறுகிறார். ஆம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எனவே நாம் ஒன்றில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்றே நாம் யோசித்து பார்க்கலாம். நாம் தர்மம் செய்துவிட்டு இயேசுவின் பின்னாக போகிறோமா? சிலுவையை எடுத்துக்கொண்டு பாடுகளை அனுபவித்து கொண்டு நாம் இயேசுவின் பின்னாக செல்லுகிறோமா? சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அலெக்சாண்டர் த கிரேட் என்ற எம்பரர், ரோமன் எம்பரரை பற்றி நாம் அறிவோம். மிக வலிமை மிகுந்த எம்பரர். அவர் ஒரு நாள் தன்னுடைய குதிரையின் மீது ஏறி அந்த ஊரை சுற்றி பார்த்து கொண்டு வந்தார். அங்கு ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். மிக கேவலமான நிலைமையில் இருந்தான். புவர் அண்ட் ரெச்சர்ட். இந்த அலெக்சாண்டர் த கிரேட் தன்னிடத்தில் 2 காயின்ஸ் வச்சிருந்தான். அதாவது சில காப்பர் காயின்ஸ், சில கோல்டு காயின்ஸ் வச்சிருந்தான். என்ன செய்தான்? குதிரையில் இருந்த வண்ணம் 2 கோல்டு காயின் எடுத்து அந்த பிச்சைக்காரன் மேலே வீசி அடித்தான். இதை பார்த்து கொண்டு இந்த பிரபுக்கள் சொன்னார்கள், மை லார்ட், இந்த பிச்சைக்காரனுக்கு காப்பர் காயின்ஸே தேவையானது, நீர் ஏன் அவனுக்கு கோல்டு காயின் கொடுக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அலெக்சாண்டர் என்ன சொன்னான்? அவனுக்கு காப்பர் காயின் தகுதியானது, அவன் குறைவை நிவர்த்தி செய்யும். ஆனால் நான் ஒரு எம்பரர், ராயல் வே ஆஃப் கிவிங். எனவே நான் நிச்சயமாக அவனுக்கு கோல்டு காயினை கொடுத்து நான் அவனை சந்தோஷிப்பேன் என்று கூறுகிறார். இதே போல் நம் வாழ்க்கையில் நும்பலப்பட்டோ ஒடுக்கப்பட்டோ சாவும் தருவாயில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கோல்டு காயினை கொடுக்கிறோமா? அதாவது த பெஸ்ட் இன் அவர் லைஃப், த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃபை கொடுக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஆம், நினைவில் வைத்து கொள்ளுங்கள், ஒன்றே ஒன்று நாம் வாஞ்சிக்க வேண்டும், இயேசுவை. ஒன்றே ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை. ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும், இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஒரு குறைவு நமக்கு இருக்கலாம். இந்த சிறியவர்களில் எவர்களுக்கு நீங்கள் இதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போ ஜெபிக்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல வேளையை கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின் மீது நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர் கர்த்தாவே. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே. எங்களிடத்தில் அநேக குறைவுகள் உண்டு கர்த்தாவே. அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உமக்காக வாழ நீதாவே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே.
நாங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கலாம் கர்த்தாவே. அந்த பணக்குறையை நீதாமே நீக்கி போடும் கர்த்தாவே. குறைகளை நிறைவாக்குகிறவர் நீர் ஒருவர் மட்டுமே கர்த்தாவே. ஒருவேளை எங்களுக்கு வேலையில் குறைவுகள் இருக்கலாம் கர்த்தாவே. எங்களுக்கு ப்ரொமோஷன் வராமல் இருக்கலாம் கர்த்தாவே. நீதாமே தயவாய் இறங்கி எங்கள் வேலைகளில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் நீதாமே அவர்களுக்கு அதிகமான ஞானத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்கும் இயேசுவினிடத்தில் கேட்க வேண்டும். அவர் நிறைவாய் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தில் உள்ள மக்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் தேவைகள் என்ன என்று எங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரியும் கர்த்தாவே. தேவைகளை பூர்த்தி செய்யும் கர்த்தாவே. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை நீதாமே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும். உமது மகிமையை மட்டுமே எங்களுக்கு காண்பியும், உம்முடைய வல்லமை மட்டுமே எங்களுக்கு காண்பியும், உம்முடைய பிரசன்னம் மட்டுமே எங்களுக்கு காண்பியும். உம்முடைய வசனத்தால் எங்களை இடைக்கட்டியெல்லாம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். What a friend